காயின் ஆபேல் 2 பேரும் பலி செலுத்த போகிறாங்க. ஆபேல் தன்னுடைய மந்தையில் தலையிட்டு கொழுமையான ஆடுகளை எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அவனுடைய சகோதரன் காயின் அழுகுனதை எடுத்துகிட்டு போனாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தன்னுடைய விளைந்த கனிகளில் பயிர்களில் சிலவற்றை கொண்டு போனான்னு தான் வாசிக்க முடியும். ஆனால் தேவன் யாருடைய பலியை பிரியமாக எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால், உற்சாகமாய் கொழுமையான பலியை கொண்டு வந்த, தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானவைகளை கொண்டு வந்த ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். காயின் சிலவற்றை கடமைக்காக கொண்டு போனதுனால தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கலை. தேவஜனம், இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். எப்படி போகிறோம்? கடமைக்காக. பாஸ்டர் கேட்பாரு, அல்லது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போகணும் அப்படிங்கிறதுக்காக போகிறோமா? இல்லை, நான் ராஜாவை பார்க்க போகிறேன், என் ஆண்டவரை பார்க்க போகிறேன்ற சந்தோஷமாக போகிறோமா? நீங்கள் தேவனுக்கு எதை செய்தாலும் உற்சாகமாக செய்யும் பொழுது, தாழ்மையாக செய்யும் பொழுது, தேவனை உயர்த்தி செய்யும் பொழுது, முழு இருதயத்தோடு செய்யும்போது மட்டும்தான் தேவன் அங்கீகரிப்பார். இன்றைக்கி அநேகர் ஆலயத்துக்குள்ள போராட்டம், பதவி சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகள். நான் தான் ஆலயத்தை கட்டி கொடுத்தேன், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நான் வர்றேன், நான் தான் பெரியவன். இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகளை பார்க்குறோம். இதெல்லாமே தேவன் அருவருக்கிறார். இது நமக்கு மட்டுமல்ல, நம்ம சந்ததியாக இந்த சாபங்கள் வரும். ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியமாக இருங்க, தேவனை உயர்த்துங்க. நம்மளை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் தேவன் ஆலயத்திலும் நம்மை அங்கீகரிப்பார்.